Hello everyone, chapter 2 la exercise 2.5 அதில் first and second sum தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் தரோவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம், find the modulus of the following complex numbers. first sum 2i divided by 3 plus 4i. அப்போ இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம். ஸோ மாடுலஸ் எடுக்கும்போது நமக்கு தெரியும் z1 divided by z2 ஓவராலாக நமக்கு மாடுலஸ் எடுக்கணும் அப்படின்னா z1 தனியாக மாடுலஸ் எடுத்து டிவைடட் பை z2 தனியாக மாடுலஸ் எடுத்து நம்ம பண்ணலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணும்போது mod of 2i divided by mod of 3 plus 4i. ஓகே, ஸோ 2iக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா root of 2 square, that is 2. 3 plus 4iக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா root of 3 square plus 4 square is equal to root of 25 is equal to 5. So 2 by 5 is the answer. Second one, 2 minus i. Modulus of 2 minus i divided by 1 plus i plus 1 minus 2i divided by 1 minus i. ஸோ இப்போ இங்கே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கீழே டிவிஷனில் நமக்கு கான்ஜுகேட், அதாவது டிவிஷனில் வந்து நமக்கு இமேஜினரி பார்ட் இருக்குது. அந்த இமேஜினரி பார்ட்டை நம்ம முதல்ல மாற்றணும். கீழே இமேஜினரி பார்ட்டு வந்தது அப்படின்னா நம்மளால் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதில் இருக்கிற இமேஜினரி பார்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ இமேஜினரி பார்ட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம இதோட கான்ஜுகேட்னா என்ன, 1 + iக்கு 1 - iங்கிறது கான்ஜுகேட் நம்பர். அந்த கான்ஜுகேட்டால் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 - i டிவைடட் பை 1 + i, அதை 1 - iயால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி 1 - 2i டிவைடட் பை 1 - iக்கு இந்த 1 - iக்கு கான்ஜுகேட் நம்பர் 1 + i. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், 1 - 2i divided by 1 - i into 1 + i divided by 1 + i. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு தெரியும் இதை ரெண்டையும் எப்போதும் போல் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு a + b into a - b is equal to a square minus b square. ஏற்கனவே நமக்கு i ஸ்கொயருக்கு மைனஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு இதோட ஆன்சர் எப்படி வரும், a square plus b squareனு வரும் இல்லையா? இது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபார்முலா நமக்கு தெரியும் a square minus b square is equal to a plus b into a minus bன்னு. அதே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வரையில் ஏன் a square plus b square ஆகுதுன்னா, நமக்கு ஏற்கனவே இங்கே ஒரு i இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ், அதாவது a square minus i ஸ்கொயர்னு வரும். அந்த i ஸ்கொயரோட வேல்யூ பார்த்திங்கன்னா -1ன்னு இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ நார்மலாக இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரே போட்டுடலாம். ஓகேவா? சரி, அதே மாதிரி மேலே மல்டிப்ளை பண்ணோன்னா 2 × 1 2, 2 × -i -2i, -i × 1 -i, -i × -i. அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் i ஸ்கொயர், i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ டிவைடட் பை a ஸ்கொயருங்கிறது 1, b ஸ்கொயருங்கிறது இங்கே bங்கிறது நமக்கு 1. ஸோ அப்போ ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × 1 1, 1 × i i, -2i × 1 -2i, -2i × i. அப்போ i ஸ்கொயர் அங்கே ஒரு -1 இங்கே ஒரு -1. ஸோ -2 × -1 + 2. ஸோ டிவைடட் பை இதில் பார்த்தோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 1 + 1. அப்போ என்ன வரும், அடுத்து இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 2 - 1 1, -2i -i -3i டிவைடட் பை 2 ப்ளஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 + 2 3 i -2i -i டிவைடட் பை 2. ஸோ இப்போ இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கலாம். இப்போ ஆட் பண்ணும்போது இங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2 அப்படியே போட்டு மேலே இருக்கிறத நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணோம்னா 4 - 4i அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா
4 மைனஸ் 4i டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். நம்ம மாடுலஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா வெளியில் 2 எடுத்துட்டோன்னா 2 மைனஸ் 2i, இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 2 மைனஸ் 2i. ஸோ இதுக்கு மாடுலஸ் எடுக்கும்போது 2 ஸ்கொயர் என்ன வரும், ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ அப்போ ரூட் 8 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரூட் 2. ஸோ இதுதான் மாடுலஸ் ஆன்சர். தேர்ட் சம், மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் i பவர் 10 கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணலாம், z பவர் n, மாடுலஸ் ஆஃப் z பவர் n அப்படின்னு இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம், மாட் z பவர் n எப்படி எழுதலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம இந்த பவரை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் i பவர் 10 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்கு நமக்கு மாடுலஸ் நம்ம எப்போதும் போல் கண்டுபிடிச்சோம்னா ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஹோல் பவர் 10. அப்போ என்ன கிடைக்கும், ரூட் 2 பவர் 10. இப்போ இந்த ரூட் 2 பவர் 10 எப்படி எழுதலாம், ரூட் 2 ஸ்கொயர் இன்ட்டு 5ன்னு எழுதலாம். இந்த 10 2 இன்ட்டு 5 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ரூட் 2 ஸ்கொயர் என்னது 2 இல்லையா, ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2. அப்போ 2 பவர் 5, 2 பவர் 5ஓட வேல்யூ 32 தான் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் ஒன், மாடுலஸ் ஆஃப் 2i இன்ட்டு 3 மைனஸ் 4i இன்ட்டு 4 மைனஸ் 3i. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், மாடுலஸ் ஆஃப் z1 z2 அப்படி இருந்ததுன்னா நம்ம தனித்தனியாக மாட் எடுக்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லையா. அப்போ 2iக்கு தனியாக மாட் எடுத்துகிட்டு 3 மைனஸ் 4iக்கு தனியாக எடுத்துகிட்டு 4 மைனஸ் 3iக்கு தனியாக நம்ம இப்படி எடுக்கலாம். அப்போ 2iக்கு எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர், 3 மைனஸ் 4iக்கு எடுத்தால் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர், 4 மைனஸ் 3iக்கு எடுத்தால் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். அப்போ என்ன ஆன்சர், இதுக்கு 2, இதுக்கு 5, இதுக்கு 5. ஸோ 5 5s are 25, 25 into 2 50. 50 is the answer. So next sum, for any two complex numbers z1 and z2 such that mod z1 is equal to mod z2 is equal to 1 and z1 z2 is not equal to minus 1, then show that z1 z2 divided by 1 plus z1 z2 is a real number. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, z1 z2 அப்படிங்கிறது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதில் மாடுலஸ் z1 is equal to மாடுலஸ் z2 is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. z1 z2 is not equal to minus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் ரியல் நம்பராக தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே எல்லாமே z1 z2 அப்படி தானே இருக்குது. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் z1 மாடுலஸ் z2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ z1னா நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த மாடுலஸ் z1 ஸ்கொயரை, அதாவது நமக்கு தெரியும் மாட் z ஸ்கொயர் z பார் அப்படின்னு எழுதலாங்கிறது தெரியும். அப்போ z1 மாட் z1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z1 பார் அப்படின்னு எழுதலாம். மாட் z1 ஸ்கொயர் அப்படிங்கிறத இங்கே ஏற்கனவே மாட் z1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஸோ அதனால் நம்ம 1ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. அதாவது என்னென்னா z1 மாட் z1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. மாட் z1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஸோ அப்போ இங்கே z1 ஸ்கொயரும் 1ன்னு வரும். அப்போ z1 இஸ் ஈக்குவல் டு இந்த z1 பாரை கீழே எடுத்துகிட்டு போயிடலாம், 1 டிவைடட் பை z1 பார். அதே மாதிரியே z2 ஸ்கொயர் மாட் z2 ஸ்கொயருக்கும் z2 பார் இஸ் ஈக்குவல் டு 1, z2 இஸ் ஈக்குவல் டு 1 பை z2 பார். ஸோ அப்போ z1 z2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை இந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, சாரி இது z1 ப்ளஸ் z2, இது வந்து z1 ப்ளஸ் z2 சம்மில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாற்றிக்கோங்க, z1 ப்ளஸ் z2. அப்போ நமக்கு என்ன, z1 ப்ளஸ் z2 டிவைடட் பை 1 ப்ளஸ் z1 z2. அப்போ
Z1 க்கு 1 divided by Z1 bar plus Z2 க்கு 1 divided by Z2 bar divided by 1 plus Z1 க்கு 1 divided by Z1 bar Z2 க்கு 1 divided by Z2 bar. ஸோ இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்பிரஷனில் அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணதுன்னா என்ன பண்ணலாம், இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இதை ரெண்டையும் எப்படி ஆட் பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் Z1 பார் Z2 பார் அதுதான் நம்ம கீழே எழுதுவோம். ஜஸ்ட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதில் எது இல்லையோ Z2 பார் இல்லை, ஸோ Z2 பார் ப்ளஸ் இங்கே எது இல்லையோ அதை இங்கே எழுதுவோம் Z1 பார். அப்போ Z2 பார் ப்ளஸ் Z1 பார் டிவைடட் பை Z1 பார் Z2 பார் ஹோல் டிவைடட் பை என்ன வரும், கீழே பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை Z1 பார் Z2 பார். இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா Z1 பார் Z2 பார் டினாமினேட்டரில் எழுதுவோம், மேலே Z1 பார் Z2 பார் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதுவோம். அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், மேலே எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதுவோம் இல்லையா. மேலே இருக்கிறத அப்படியே எழுதிடுவோம், கீழே இருக்கிறத அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதுவோம். அப்போ ரெசிப்ரோக்கலில் எழுதி மல்டிப்ளை பண்ணுவோம். இதுதான் நம்ம நார்மலாக பண்ணுற மெத்தட். ஸோ என்ன பண்ணலாம், இப்படி எழுதும்போது இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ Z1 பார் ப்ளஸ் Z2 பார் டிவைடட் பை 1 ப்ளஸ் Z1 பார் Z2 பார். ஓகே, இப்போ Z1 பார் ப்ளஸ் Z2 பார் அப்படின்னு தனித்தனியாக இருக்கிறத Z1 பார் Z2 பார் அப்படிங்கிறத நம்ம Z1 ப்ளஸ் Z2 பார் அப்படின்னு எழுதலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணும்போது நம்ம இதை ஹோல் பார் Z1 ப்ளஸ் Z2 ஹோல் பார்னு எழுதலாம். டிவைடட் பை இங்கேயும் அதே தான், இந்த 1 ரியல் நம்பருக்கு நம்ம பார் போட்டாலும் நமக்கு அதே வேல்யூ தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கேயும் நம்ம பார் அப்படின்னு கணக்கு எடுத்துட்டோம்னா நம்ம இதை ஹோல் பார் நம்ம போடலாம். 1 ப்ளஸ் Z1 Z2 ஹோல் பார் போடலாம். அப்போ போடும்போது நம்ம என்ன, இதை தனித்தனியாக இருக்கிறத ஹோலாக மொத்தமாக நம்ம பார் அப்படின்னு போட்டு எழுதலாம். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ Z1 Z2 டிவைடட் பை 1 ப்ளஸ் Z1 Z2 ஹோல் பார். ஸோ இது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி, Z1 பார் டிவைடட் பை Z2 பார் ஈக்குவல் டு Z1 பை Z2 ஹோல் பார். அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஓகேவா, சரி. இப்போ என்னென்னா நமக்கு பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது Z1 ப்ளஸ் Z2 டிவைடட் பை 1 ப்ளஸ் Z1 Z2 இஸ் ஈக்குவல் டு Z1 ப்ளஸ் Z2 டிவைடட் பை 1 ப்ளஸ் Z1 Z2 ஹோல் பார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இதே இதில் தான் இங்கே ஹோல் பார்னு வருது. அதாவது என்ன அர்த்தம், Z ஈக்குவல் டு Z பார் அப்படின்னு வருது. அப்படி வந்ததுன்னா அது கண்டிப்பாக ரியல் நம்பர் தான் அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியில் படிச்சிருக்கோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா நம்ம இது ஒரு ப்ராப்பர்ட்டியாக படிச்சிருக்கோம். Z ஈக்குவல் டு Z பார் அப்படின்னு இருந்ததுன்னா அது ரியல் நம்பர், Z ஈக்குவல் டு மைனஸ் Z பார்னு இருந்ததுன்னா அது இமேஜினரி நம்பர் அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கோம். அதுதான் இப்போ இங்கே Z ஈக்குவல் டு Z பார் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இட் இஸ் அ ரியல் நம்பர் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இந்த 2 ப்ராப்ளமும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.